இவன் கிட்ட அது இருக்குங்க. இவன் என்னைக்கோ பண்ணின பாட்டு நம்ம படத்துக்கு மேட்ச் ஆகுது. விஷுவல பார்க்காம போடுற பாட்டு மேட்ச் ஆகுது. அது மாதிரி பண்ணிருக்கீங்களா? தலைவா இந்த படத்துல திருடின்னு ஒரு பாட்டு ஆமா. இருக்குல்ல, ஃபேமஸே அதான் போயிட்டு. அது வந்துட்டு டாடாக்காக இவன் போட்டான் போல இருக்கு. ஆமா. அதுல யூஸ் பண்ணல. டாடா ஆல்பம்லாம் முடிஞ்சிருச்சு. ஆ, முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு போட்ட பாட்டு. ஒரு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அண்ணா இது மட்டும் உள்ள வச்சுக்கலாமா? நல்லா இருக்கு. ஆல்பம்ல உள்ள மட்டும் வச்சுக்காத, இருக்கட்டும். என் ஃபோல்டர் இருக்குல்ல உன் கம்ப்யூட்டர்ல அதுல வச்சுக்கன்னு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அதுல இருந்து திறந்து எடுத்து தான் ஃபர்ஸ்ட் போய்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஜென் மார்டின் கிட்ட போகும்போது நாங்க சாங் ஷூட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்ட டைம். ஓகே. அப்போ வந்துட்டு அந்த 3D பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அது வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்த ஆப்பிள் மாதிரி எடுத்தோம். அதையுமே அதை கேட்டதுக்கு அப்புறமாவுமே அவ்வளவுதான். அது வந்து வேற லிரிக்ல நான் கேட்டேன். இதேதான். தனியேன்ற Okay. தனி Okay. அப்படி ஒண்ணு இருந்தது. அப்புறமா விஷ்ணு வேடவன் அதுவும் அவரு ஒரு மேஜிக். அதான் அவங்க எழுதுனாங்க. பின் ட்ராப் சைலன்ஸ் அவ்வளவுதான். அதாவது என்னன்னா ஆஸ் அ கோரியோகிராஃபரா எனக்கு பாட்டு பண்ணும்போது ஒரு சில பாட்டு வந்துட்டு அது எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துரும். நான் ரெக்கார்ட் மட்டும் பண்ணிட்டா போதும். அப்படிதான் இந்த பாட்டு எனக்கு ஆக்சுவலா.